Hi guys, welcome to TamilTutera. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலிங் பைத்தான் இன் Ubuntu லினக்ஸ். இதுக்கு மேலே நம்ம விண்டோஸில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பைத்தான் வந்து எப்படி Ubuntu லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Ubuntu VM இருக்குது. இந்த Ubuntu VMல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு VM நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அந்த VMல இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். Ubuntu ஜென்கின்ஸ் இருக்குது. இப்போ இதனால் போய் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இப்போ நான் ரூட்டாக லாகின் பண்ணுறேன். ரூட்டாக லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகலை. பைத்தான் இன்ஸ்டால் செக் பண்ணி பைத்தான் போட்டிங்கன்னா பைத்தான் நாட் ஃபவுண்டுன்னு வருது. நீங்கள் வந்து இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் மினிமல் வெர்ஷனாலும் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பைத்தான் மினிமல்னு போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நான் இங்கே கமெண்டில் நான் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் கமாண்டு. இந்த கமாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்ட் அப்டேட் நான் கொடுக்குறேன் இப்போ. ஆல்ரெடி ஏதாவது ரெபாசிட்டரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிஃபால்ட்டாக அப்டேட் பண்ணிடும். ஒன்ஸ் இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக ப்ரீரெக்வசிட்ஸான எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரீரெக்வசிட்ஸாக இந்த WGET இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுவும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் உள்ள. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறோம். இந்த ரெபாசிட்டரி நேம் வந்து டெட் ஸ்னேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ரெபாசிட்டரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பைத்தான் போட்டு நம்ம என்ன வெர்ஷன் தெரியும் அந்த வெர்ஷனுக்கான ரெபாசிட்டரி வந்து இதில் போய் சர்ச் பண்ணிடும். ஓகே, இப்போ ரெபாசிட்டரி ஆட் ஆகிட்டு இருக்கு லான்ச் பேடு மூலிமா. டெட் ஸ்னேக்ஸ் பிபிஏ உபுண்டு அப்படின்னு ஆட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆட் ஆகி முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஆப்ட் இன்ஸ்டால் பைத்தான் 3.9 அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பைத்தான் 3.9. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு தேவையான என்ன பேக்கேஜஸோ அது எல்லாமே இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. லைப்ரரி பேக்கேஜ் என்னென்ன தேவையோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். பிப்பு முதற்கொண்டு எல்லாமே இது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு. இப்போ நான் வந்து பைத்தான் வெர்ஷன் போடுறேன். பைத்தான் ஐஃபன் வெர்ஷன். கரண்ட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் வரும். பைத்தான் 3னால இப்போ நம்ம வந்து பைத்தான் 3 ஐஃபன் வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பைத்தான் 3 ஐஃபன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 3.6.9 இருக்குது. இப்போ நான் டிஃபால்ட்டாக பைத்தான் கொடுத்தா வரல. இதில் நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎடிட்டில் போட்டு பேஷ் ஆர்சி. இந்த ரூட்டோட ப்ரொஃபைல் பேஷ் ஆர்சின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அலியஸ் நேம் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களோட டிஃபால்ட்டுக்கான பைத்தான் வந்து ஓவர் ரைட் ஆயிரும். இப்போ நான் இங்கே வந்துட்டு அலையஸ் பைத்தான் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு அதோட விச் பைத்தான் 3 நீங்கள் போட்டிங்கன்னா அதோடதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாத் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் பாத்து. விச் பைத்தான் 3 /user/bin பைத்தான் 3. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணணும், இங்கே சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ்னு கொடுத்தா தான் அது வந்து கெர்னலுக்கும் ப்ரோக்ராமுக்கு வந்து அது தெரியப்படுத்துறதுக்காக இந்த சோர்ஸ் கொடுப்பாங்க. கமிட் மாதிரி. அதுக்கு தெரியப்படுத்துகிறோம், உங்களோட உபுண்டு கெர்னலுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். இப்போ நான் சோர்ஸு பேஷ் ஆர்சி கொடுத்துறேன். இப்போ நான் போய் பைத்தான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெர்ஷன் வந்து வந்துடும். இப்போ வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பைத்தான் வெர்ஷன் கொடுத்தேன் வரல. பைத்தான் 3 ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தா அதோட வருது. இப்போ நான் போய் பேஷ் ஆர்சியில் போயிட்டு அதோட அலியஸ் நேமை நான் சேஞ்ச் பண்ணி இந்த பைத்தானோட 3யோட இன்ஸ்டாலேஷன் பார்த்த வந்து நான் ஓவர் ரைட் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பைத்தான் i5 வெர்ஷன் முடியும்னா ஸோ டிஃபால்ட்டாக பைத்தான் 3.6.9 தான் வரும். ஸோ இப்போ நான் இன்டர்பிரட்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இன்டர்பிரட்டருக்குள்ளே போனேன்னா அதுலேயுமே 3.6.9 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ்லேயும் லினக்ஸ்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரெண்டுலையுமே 3.x தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் பைத்தான் வந்து நம்ம லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.